கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையிலே மனிதனுடைய பாடுகளையும் துக்கங்களையும் மட்டுமல்ல, மனிதனுடைய நோய்களையும் அவர் சுமந்தார். ஆகவேதான் நோயின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மனிதனை கர்த்தர் அன்போடு கூட அழைக்கின்றார். ஆனால் மனிதனோ ஆண்டவரிடத்தில் வருவதற்கு மனமற்றவர்களாய் காணப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அழைத்த போது அவர்கள் முழுதும் பிரயாசப்பட்டு பிடித்த மீன்களையும் தங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாயிருந்த வலைகளையும் படகளையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது தன் வாழ்க்கையில் ஆதாரமாயிருந்த எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி சென்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எதை நமது வாழ்க்கையின் ஆதாரமாக நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை விட்டுவிட்டு இயேசுவே என் வாழ்க்கையின் ஆதாரம் என்று சொல்லி அவரை நம்பி அவரிடத்தில் நாம் வரும் பொழுது அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய தெய்வீக சமாதானத்தையும் சுகத்தையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.